ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜிகே டுடே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம்னா, நம்மளோட வீட்டில் இருந்தபடியே நம்மளோட குடும்ப அட்டையை எப்படி ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி வாங்குறதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா தேவையான ஆவணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் அட்டை, குடும்ப உறுப்பினர் நீக்கல் சான்று, திருமணச் சான்று அல்லது கல்யாண பத்திரிகை, சொந்த குடியிருப்பாக இருப்பின் வீட்டு வரி ரசீது, வாடகை குடியிருப்பாக இருப்பின் வாடகை ஒப்பந்தம், எரிவாயு நுகர்வோர் அட்டை. ஸோ இந்த சர்டிஃபிகேட்டெல்லாம் கண்டிப்பாக தேவை. இந்த கேஸ் கனெக்ஷன் மட்டும் உங்கள்கிட்ட இருந்தால் வைக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட்டை எப்படி அப்லோட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் அட்டை ப்ளஸ் குடும்ப உறுப்பினர் நீக்கல் சான்று ப்ளஸ் திருமணச் சான்று அல்லது கல்யாண பத்திரிக்கையை ஒரே பிடிஎஃபாக மெர்ஜ் பண்ணிவிட்டு ஒரு எம்பிக்குள்ளே இருக்கிற மாதிரி முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு பிடிஎஃப்பில் பார்த்தீங்கன்னா வீட்டு வரி ரசீது அது இல்லாட்டி வாடகை ஒப்பந்தமோ ப்ளஸ் அது கூட எரிவாயு நுகர்வோர் அட்டை, அதாவது கேஸ் கனெக்ஷன் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதையும் மெர்ஜ் பண்ணி இன்னொரு பிடிஎஃபாக ஒரு எம்பிக்குள்ளே இருக்கிற மாதிரி கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவரோட ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவை. அது பார்த்தீங்கன்னா ஜேபெக் ஃபார்மெட்டில் 5 எம்பிக்குள்ளே இருக்கிற மாதிரி நம்ம ஃபோட்டோ ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ இது மட்டும்தான் நமக்கு ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான ஆவணங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிபந்தனைகள். ஸோ ஒரு ரேஷன் கார்டு வாங்குறதுக்கு என்னென்ன கண்டிஷன்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப உறுப்பினர்களின் ஆதார் அட்டையில் உள்ள முகவரியும் வீட்டு வரி ரசீது அல்லது வாடகை ஒப்பந்தத்தில் உள்ள முகவரியும் பார்த்தீங்கன்னா ஒன்றா தான் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் தனித்தனியான தொலைபேசி எண் அவசியம். அதாவது ஏற்கனவே பழைய குடும்ப அட்டையில் இருக்கிற தொலைபேசி எண்ணை நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணுற ரேஷன் கார்டுக்கும் கொடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரே முகவரிக்கு, அதாவது ஒரே கதவு எண் கொண்ட முகவரிக்கு 2 குடும்ப அட்டையை வழங்க மாட்டார்கள். எனவே வெவ்வேறு முகவரியில் வீட்டு வரி ரசீது இருக்குமாறு நீங்கள் வாங்கிக்கணும். ஸோ இதுதான் கண்டிஷன். ஸோ இது எல்லாமே கரெக்டாக இருக்கும்போது நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணாலே போதும், உங்களுக்கு ஸ்மார்ட் கார்டு கிடச்சிரும். ஸோ அது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்க்லேயே டிஎன்பிடிஎஸ்ன்னு இருக்குது பாருங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிக்குன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் புதிய மின்னணு அட்டைக்கான விண்ணப்பம்னு இருக்குது பாருங்கள். ஸோ அது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே செலக்டில் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ண வகையில் இருக்கட்டும். அப்படியே கீழே வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த ஃபேமிலி ஹெட், அதாவது குடும்ப தலைவரோட பெயரை கேட்குறாங்க. ஸோ குடும்ப தலைவரோட நேமை இங்கே இங்கிலீஷில் டைப் பண்ணிக்கிங்க. குடும்ப தலைவர் பார்த்தீங்கன்னா ஆணாக இருந்தாப்லைனா எம்ஆர்னு செலக்ட் பண்ணிக்கிங்க. அதுவே திருமணமான பெண்ணாக இருந்தாங்கன்னா எம்ஆர்எஸ்ன்னு செலக்ட் பண்ணிக்கிங்க. திருமணம் ஆகாத பெண்ணாக இருந்தாங்கன்னா எம்எஸ்ங்கிறத செலக்ட் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ நேம் என்ட்ரி பண்ணிக்கிங்க. ஸோ நீங்கள் இங்கிலீஷில் பேர் டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தமிழ்லேயும் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் உங்களோட பேரை இங்கிலீஷில் டைப் பண்ணால் ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா தமிழில் கரெக்டாக வந்துடும். அப்படி வராத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் டிரான்ஸ்லேட்டில் டைப் பண்ணி இங்கே காப்பி பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இங்கே குடும்ப தலைவரோட பேரை தமிழ்லையும் டைப் பண்ணி போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாதர்ஸ் ஆர் ஹஸ்பண்ட்னு இருக்குது பாருங்கள். அந்த இடத்துல நீங்கள் ஆண்மகனாக இருந்தீங்கன்னா அப்பாவோட பெயரையும், திருமணமான பெண்ணாக இருந்தீங்கன்னா கணவரோட பெயரையும் கொடுத்துக்குங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்லையும் இந்த சைடு என்ட்ரி பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் லைன் 1ன்னு இருக்குது பாருங்கள். அந்த இடத்துல உங்களோட டோர் நம்பர் கொடுங்க. இந்த டோர் நம்பர் பார்த்தீங்கன்னா வீட்டு வரி ரசீதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுக்கணும். உங்களோட பழைய டோர் நம்பரை இதில் தயவு செஞ்சு கொடுத்துட வேணாம். நீங்கள் புதுசாக, அதாவது வீட்டு வரி ரசீதில் இருக்கிற டோர் நம்பரை அப்படியே இங்கே பார்த்து என்ட்ரி பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் அட்ரஸ் லைன் 2ன்னு இருக்குது பாருங்கள். அதில் உங்களோட தெரு பெயரை கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் அட்ரஸ் லைன் 3ன்னு இருக்குது பாருங்கள். அதில் உங்களோட ஊர் நேமை கொடுத்துக்குங்க. அட்ரஸ் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே மாவட்டம்னு இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணி உங்களோட டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கிங்க.
டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வட்டம்னு இருக்கும், அதில் உங்களோட தாலுக்காவை செலக்ட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் கிராமம்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் உங்களோட வில்லேஜை செலக்ட் பண்ணிக்கிங்க. வில்லேஜை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஞ்சல் குறியீடுன்னு இருக்குது பாருங்கள், அங்கே உங்களோட போஸ்ட் கோடை கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் கைபேசின்னு இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பரை கொடுத்துக்குங்க. இந்த மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஏதோ ஒரு ரேஷன் கார்டில் லிங்க் ஆன நம்பராக இருக்கக்கூடாது, புது நம்பராக தான் இருக்கணும். ஸோ ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் நம்பர் தான் நம்ம கொடுக்கணும். ஸோ அது மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொலைபேசி எண்ணுன்னு இருக்குது, அது பார்த்தீங்கன்னா லேண்ட்லைனு இருந்தால் கொடுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே மின்னஞ்சல் முகவரின்னு இருக்குது பாருங்கள், அதுவும் ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட இமெயில் ஐடி இருந்தால் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம குடும்ப தலைவரோட ஃபோட்டோவை அப்லோட் பண்ணணும். அது பார்த்தீங்கன்னா 5 MBக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்கணும், ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே. ஸோ இதில் பதிவேற்றம்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோம்னா நம்மளோட கேலரிக்குள்ளே போகும். ஸோ உங்கள் ஃபோட்டோவை எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணி உங்கள் ஃபோட்டோவை மார்க் பண்ணி ஓப்பன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கிங்க. இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஜேபெக் ஃபார்மேட்டில் 5 MBக்குள்ளே இருந்தால் தான் அப்லோட் ஆகும், அதை கரெக்டாக பார்த்துக்குங்க. ஸோ ஃபோட்டோவை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா குடும்ப உறுப்பினர்களின் விவரங்கள்னு இருக்குது பாருங்கள், அதில் ஃபஸ்ட்டு குடும்ப தலைவரோட விவரங்களை கேட்குறாங்க. ஸோ அதுக்கு உறுப்பினரே சேர்க்கன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி குடும்ப தலைவரோட டீட்டெயில்ஸை இங்கே கொடுத்துக்குங்க. ஸோ நேம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடியே ஃபில் பண்ணனால இங்கே அப்படியே ஃபில் ஆகி வந்துடும். ஸோ இங்கே பிறந்த தேதின்னு இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல குடும்ப தலைவரோட டேட் ஆஃப் பர்த்தை செலக்ட் பண்ணிக்கிங்க. டேட் ஆஃப் பர்த்தை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலினம்னு இருக்குது பாருங்கள், அதில் ஆனா பெண்ணா இல்லை டிரான்ஸ்ஜெண்டர்னு செலக்ட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் தேசிய இனம்னு இருக்குது பாருங்கள், அங்கே இந்தியன் கொடுத்துக்குங்க. உறவு முறை பார்த்தீங்கன்னா ஃபேமிலி கட்டுன்னு டிஃபால்ட்டாகவே வந்துடும். தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன வேலை செய்கிறாங்கன்னு செலக்ட் பண்ணிக்கிங்க. ப்ரைவேட்டாக இருந்தால் ப்ரைவேட் கொடுத்துக்குங்க, ப்ரொஃபஷனல் இருந்தால் ப்ரொஃபஷனல் கொடுத்துக்குங்க. இல்லை எந்த வேலையும் செய்யலை அப்படின்னா அதர்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அதை கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவரோட மாத வருமானம் கேட்பாங்க, அதில் வந்து பார்த்திங்கன்னா மாத வருமானத்தை என்ட்ரி பண்ணிக்கிங்க. சப்போஸ் அவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாங்க அப்படின்னா மாத வருமானம் எதுவும் இல்லை அப்படின்னா 0ன்னு என்ட்ரி பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட ஓட்டர் ஐடி எண் இருந்தால் கொடுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். அவங்க மாற்றுத்திறனாளியாக இருந்தாங்கன்னா ஆம்னு கொடுத்துக்குங்க, இல்லைன்னா இல்லை செலக்ட் பண்ணிக்கிங்க. நம்ம ஆம்னு கொடுக்கும்போது தான் பார்த்திங்கன்னா இதில் அவங்க என்ன வகை மாற்றுத்திறனாளியோட சர்டிஃபிகேட்டை இதெல்லாம் அப்லோட் பண்ண சொல்லும். நீங்கள் இல்லைன்னு கொடுத்துட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற ஆவணங்கள்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டையை செலக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்து பதிவேற்றம்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி நம்ம சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணோம். இதில் வெறுமனே ஆதார் அட்டையை மட்டும் அப்லோட் பண்ணிடக்கூடாது. நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஆதார் அட்டை, குடும்ப உறுப்பினர் நீக்கல் சான்று ப்ளஸ்ஸு திருமண சான்று இருந்தால் திருமண சான்று, இல்லைன்னா கல்யாண பத்திரிக்கை, இதை 3யுமே ஒன்றா சேர்த்து மெர்ஜ் பண்ணி ஒரு பிடிஎஃபை 1 MBக்குள்ளே கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்க சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பிடிஎஃபை தான் இதில் அப்லோட் பண்ணோம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடியே கன்வெர்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி பிடிஎஃபை எப்படி மெர்ஜ் பண்ணுறதுங்கிறது தெரியலனா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா அதற்கான வீடியோவையும் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்து அதே மாதிரி மெர்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய பிடிஎஃபை நான் இங்கே அப்லோட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பதிவேற்றுன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் தான் நம்மளோட சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா அப்லோடு ஆகும். ஸோ நம்மளோட சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக பதிவேற்றப்பட்டதுன்னு வந்துருச்சு. ஸோ நம்மளது அப்லோட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதார் என்னன்னு இருக்குது பாருங்கள், அங்கே குடும்ப தலைவரோட ஆதார் நம்பரை என்ட்ரி பண்ணிக்கிங்க. 4 டிஜிட்டாக இருக்கும். ஸோ அதை பார்த்து கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கிங்க. ஆதார் நம்பர் என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உறுப்பினர் விவரம் சேமின்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ குடும்ப தலைவரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. மேலும் உறுப்பினரை சேர்க்கணும் அப்படின்னா உறுப்பினரை சேர்க்க அப்படின்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த உறுப்பினரோட
நேமு டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க. நம்ம ஃபஸ்ட்டு என்ட்ரி பண்ண மாதிரியே இதுலேயுமே டைப் பண்ணிக்கிங்க. நேமுன்னு இருக்கிற இடத்துல அவங்களோட நேமை கொடுத்துக்குங்க. அப்படியே தமிழ்லேயும் இங்கே என்ட்ரி பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துக்குங்க. பாலினத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ஆணா பெண்ணா இருபாலரான்னு செலக்ட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேசிய இனத்தில் இந்தியனை செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவருக்கு இவர் என்ன முறை ஆகுது அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். அதாவது குடும்ப தலைவருக்கு இவங்க கணவரா இல்லை தந்தையா இல்லை தாயாரா அப்படிங்கிறத கவனமாக செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட தொழிலை செலக்ட் பண்ணிக்கிங்க. தொழிலை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட மாத வருமானத்தை இங்கே என்ட்ரி பண்ணிக்கிங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஓட்டர் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான், இருந்தால் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளியா இல்லையாங்கிறத செலக்ட் பண்ணிக்கிங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற ஆவணங்கள்னு இருக்கிற இடத்துல ஆதார் அட்டையை செலக்ட் பண்ணிக்கிங்க. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம மெர்ஜ் பண்ணி வச்சுருந்த ஆதார் அட்டை, குடும்ப உறுப்பினர் நீக்கல் சான்று ப்ளஸ்ஸு மேரேஜ் சர்டிஃபிகேட் அல்லது கல்யாண பத்திரிக்கை, இது 3ம் இருக்கிற மாதிரி இந்த பிடிஎஃபை ஒரு எம்பிக்குள்ளே அப்லோட் பண்ணிக்கிங்க. அப்லோட் பண்ணிவிட்டு பதிவேற்றம்னு கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த உறுப்பினரோட ஆதார் எண்ணை இங்கே என்ட்ரி பண்ணிக்கிங்க. ஆதார் நம்பரை என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உறுப்பினர் விவரம் சேமின்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நான் இப்போ 2வது உறுப்பினருமே வெற்றிகரமாக சேர்த்தாச்சு. ஸோ இதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா திருத்தன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற சூழ்நிலையில் அது எதுவுமே ஒன்றும் பண்ண வேணாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் அட்டை தேர்வுன்னு இருக்குது பாருங்கள், அதில் உங்களுக்கு எந்த வகையான அட்டை வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அரிசி அட்டையை கொடுத்துக்குங்க. ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா எல்லா பொருளுமே கிடைக்கும். இல்லை உங்களுக்கு சுகர் அட்டை வேணும் அப்படின்னா சர்க்கரை அட்டைன்னு இருக்குது பாருங்கள், அதை செலக்ட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடியிருப்பு சான்றுன்னு இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வீட்டு வரி ரசீது இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கார்டுக்கு அப்ரூவல் கொடுக்குறாங்க. ஸோ மேக்ஸிமம் வீட்டு வரி ரசீதியை வைக்க பாருங்கள். உங்கள்கிட்ட வீட்டு வரி ரசீது இல்லைன்னா நீங்கள் ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்குங்க அப்படின்னா ஸோ உங்களோட வீட்டு ஓனர்கிட்ட வாடகை ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணிக்கிங்க. அதாவது ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே வீட்டு வரி ரசீது அல்லது வாடகை ஒப்பந்தம் ப்ளஸ்ஸு உங்கள்கிட்ட கேஷ் கனெக்ஷன் இருந்துச்சுன்னா இந்த ரெண்டையுமே இணைச்சாப்பில் ஒரு எம்பிக்குள்ளே இருக்கிற மாதிரி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி இதில் அப்லோட் பண்ணணும். ஸோ அந்த ஃபார்மல் இருக்கிற மாதிரி நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அந்த சர்டிஃபிகேட்டை நான் இங்கே அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எரிவாயு இணைப்பு பற்றிய விவரங்கள்னு இருக்குது பாருங்கள், அதில் உங்கள்கிட்ட கேஷ் கனெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா இந்த டிக் பாக்ஸில் டிக் கொடுத்துக்குங்க. உங்கள்கிட்ட கேஷ் கனெக்ஷன் இல்லைன்னா எதுவும் கொடுக்க தேவையில்ல, அப்படியே விட்டுருங்க. நம்ம டிக் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஷ் கனெக்ஷனோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க. இணைப்பு பதிவு செய்யப்பட்ட நபரின் பெயர்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உறுப்பினராக சேர்த்த எந்த நபர் பேரில் கேஷ் கனெக்ஷன் இருக்கோ அந்த நபரை செலக்ட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் நிறுவனம்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணோம்னா பிபிசி அதாவது பாரத் கேஸா இல்லை ஹெச்பி கேஸா ஐஓசினா இந்தியன் கேஸான்ட்டு இருக்குது. ஸோ அதில் உங்களது எந்த கேஸோ அதை செலக்ட் பண்ணிக்கிங்க. எங்களுது பார்த்தீங்கன்னா ஹெச்பி கேஸு, ஸோ இதை ஹெச்பின்னு இருக்குது பாருங்கள், ஸோ அதுக்கு செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்பிஜி நுகர்வோர் எண்ணுன்னு இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல உங்கள் கேஸ் புக்கில் பார்த்தீங்கன்னா நுகர்வோன் எண்ணுன்னு இருக்கும். ஸோ அந்த எண்ணை இங்கே என்ட்ரி பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் கேஸ் ஏஜென்சியோட நேமை கேட்பாங்க, அதாவது உங்கள் டிஸ்ட்ரிபியூட்டரோட நேமை இங்கே கொடுத்துக்குங்க. நேமு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிலிண்டர் எண்ணிக்கைன்னு இருக்குது பாருங்கள், அதில் ஒரு சிலிண்டர் வச்சுருக்கீங்களா இல்லை 2 சிலிண்டர் வச்சுருக்கீங்களான்னு கேட்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை சிலிண்டர் வச்சுருக்கீங்களோ அதை இங்கே கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே உறுதிப்படுத்துதல்னு இருக்குது பாருங்கள், அதில் டிக் கொடுத்துட்டு அது கீழே பதிவு செய்யணும் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு கீழே அப்படியே வந்தீங்கன்னா உறுதி செய்யணும் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள்.
ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரேஷன் கார்டு விண்ணப்பம் பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக சப்மிட் பண்ணியாச்சு. இதில் குறிப்பு எண் இருக்குது பாருங்கள், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வச்சு தான் நம்மளோட அப்ளிகேஷனை நம்ம ட்ராக் பண்ண முடியும். அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு டிஎன்பிடிஎஸோட ஹோம் பேஜ் வந்துக்குங்க. அதில் ரைட் சைடு கார்னரில் பாருங்கள் மின்னணு அட்டை விண்ணப்பத்தின் நிலைன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குறிப்பு எண் கேட்பாங்க. ஸோ இதில் நோட் பண்ணி வச்சுருந்த அந்த நம்பர் இங்கே என்ட்ரி பண்ணுங்கள். குறிப்பு எண்ணை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பதிவு செய்யன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டேட்டஸ் இங்கே காமிக்கும். நம்மளது பார்த்தீங்கன்னா இப்போ விண்ணப்பம் பதிவு செய்யப்பட்ட நிலையில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேஜ் இருக்குது. ஸோ இந்த 3 ஸ்டேஜுமே கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கார்டு கிடைக்கும். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்மார்ட் கார்டு அப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த கண்டிஷன்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருந்து நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கார்டு கண்டிப்பாக நமக்கு கிடச்சிரும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் யாருக்காவது ஸ்மார்ட் கார்டு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. நன்றி.